சென்ற லெசனில் பங்குட்டு வலு பிணைப்பு தொடர்பாக பார்த்தோம். இந்த லெசன் மூலம் பங்குட்டு வலு பிணைப்புகளை கொண்ட மூலக்கூறுகள் எந்த அமைப்பில் காணப்படும் என்று தொடர்பாக பார்ப்போம். அதுதான் வலுவல ஓட்டு இலத்திரன் சோடி தள்ளுகை கொள்கை, VSEPR கொள்கை என அழைக்கப்படுகிறது. வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தியரி, VSEPR தியரி கூறுவது என்னவென்றால், இங்கே மூலக்கூறு ஒன்று தரப்பட்டுள்ளது, அமோனியா மூலக்கூறு. இந்த மூலக்கூறு ஒன்றில் பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள், இங்கே நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையிலான 3 பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் காணப்படுகிறது. இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் இந்த நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இந்த இரண்டிட அணுவின் கருவிட கவர்ச்சியின் விசையினால பிணைக்கப்பட்டிருக்கும். அதே போன்று அடுத்ததாக தனிச்சோடி இலத்திரன்கள். இந்த தனிச்சோடி இலத்திரனானது ஒரு கருவினது அணுவின் கவர்ச்சியில் மாத்திரம் காணப்படுவதனால பாரிய ஒரு பரப்பில முகில் போன்ற ஒரு கட்டமைப்பில் இது காணப்படக்கூடியதாக இருக்குது. இதனுடைய இலத்திரன் நடர் பாரிய பரப்பில் காணப்படக்கூடியதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்போ இங்கே காணப்படுகின்ற இந்த பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இலத்திரன்கள் இரண்டுக்கும் இடையில் தள்ளுகை நிகழப்போகுது. இந்த தள்ளுகையின் காரணமாக இவை ஒரு ஒழுங்குமுறைக்கு வரும். தள்ளுகையை குறைப்பதற்காக அவை ஒரு ஒழுங்குமுறைக்கு வரப்போகும். அந்த தள்ளுகையை குறைக்கும் முகமாக ஏற்படுத்தப்படுகிற நிலையைத்தான் மூலக்கூற்று கேத்திர கணித வடிவம் என அழைக்கப்படுகிறது. இதனை ரொனால்ட் கிளிப்ஸ்ங்கிறவர் இந்த மூலக்கூற்று கேத்திர கணித வடிவம் தொடர்பாக கூறியிருந்தார். இது நமக்கு இந்த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தியரியானது மூலக்கூறு ஒன்றோட 3D ஸ்ட்ரக்சரை நமக்கு தருகிறது. இந்த VSEPR கொள்கையிட ரூல் என்னென்றால், முதலாவதாக வலுவல ஓட்டில் உள்ள பிணைப்பு ஜோடி மற்றும் தனிச்சோடி இலத்திரன்கள் ஒன்றையொன்று தள்ளும். இந்த தள்ளுகையை குறைப்பதற்காக அந்த பிணைப்பு ஜோடியும் தனிச்சோடியும் முடிந்தவரை தொலைவில் இருப்பதற்காக தங்களை ஒழுங்கமைத்துக் கொள்ளும். இதுதான் இந்த கொள்கையிட முதலாவது கருதுகோளாக காணப்படுகிறது. இப்போ நாம பார்ப்போம், இங்கே தள்ளுகை பிணைப்பு ஜோடிக்கும் தனிச்சோடிகளுக்கும் இடையிலான தள்ளுகை காணப்படும் என்பது பார்த்தோம். அந்த தள்ளுகை எவ்வாறான வகையில் நிகழும் என்பது தொடர்பாக இங்கே பார்ப்போம். முதலாவது நிகழப்போவது தனிச்சோடி தள்ளுகை. இங்கே A எனது குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது தனிச்சோடி பிணைப்பு ஜோடிக்கு இடையிலான தள்ளுகை. இது தனிச்சோடி, இது பிணைப்பு ஜோடி. இந்த இரண்டுக்கும் இடையிலான தள்ளுகை B என காட்டப்படுகிறது. அடுத்தது பிணைப்பு ஜோடிக்கான தள்ளுகை C என்ற மூலம் காட்டப்படுகிறது. அப்போ இந்த தள்ளுகை மூன்றினதும் வலிமை தொடர்பாக நாம் பார்ப்போமானால் இவ்வாறாக அமையும். தனிச்சோடி தள்ளுகை அதிக அளவில் வலிமையுடையதாக காணப்படும். பிணைப்பு ஜோடிக்கு இடையிலான தள்ளுகை குறைந்த அளவு வலிமையுடையதாக காணப்பட போகும். அடுத்து நாம் பார்ப்போம், இரண்டாவது, ஒரு மூலக்கூறு ஒன்றுட மைய அணுவை சூழ காணப்படுகிற அணுக்கள் பங்குட்டு வலு பிணைப்பு மூலம் பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த பங்குட்டு வலு பிணைப்பானது ஒற்றை பிணைப்பாக இருக்கலாம், அல்லது இரட்டை பிணைப்பாக இருக்கலாம், அல்லது மும்மை பிணைப்பாக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு பன்மை பிணைப்புகளும் ஒரு தள்ளுகை அலகாக இங்கே கருதப்படுகிறது. அதாவது VSEPR கொள்கையில் இந்த ஒவ்வொரு தள்ளுகை அலகுகளும், அது இரட்டை பிணைப்பாக இருந்தாலும் மும்மை பிணைப்பாக இருந்தாலும், ஒரு தள்ளுகை அலகாக கருதப்படுகிறது. ஒரு VSEPR அலகு என அது அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நாம் இங்கே பார்த்தோமானால், இங்கே சில மூலக்கூறுகளின் லூயின் கட்டமைப்புகள் தரப்பட்டுள்ளது. முதலாவதாக CH2ஓட கட்டமைப்பில் மைய அணு இங்கே கார்பன், அதை சூழ காணப்படுகின்ற இலத்திரன் சோடிகள். மைய அணுவை சூழ காணப்படக்கூடிய இலத்திரன் சோடிகளோட எண்ணிக்கை 4. அதே போன்று CO2 மூலக்கூறில் 4, இங்கே டபுள் பாண்ட், ஆக மொத்தம் 4 இலத்திரன் சோடிகள் இங்கே மைய அணுவை சூழ காணப்படுகிறது. அதே போன்று அடுத்த மூலக்கூறுக்கு 6, அதே போன்று அடுத்த மூலக்கூறுக்கு 4, இங்கே ட்ரிபிள் பாண்ட், இங்கே சிங்கிள் பாண்ட், ஆக மொத்தம் 4. இங்கே நாம் இந்த ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் தள்ளுகை அலகுகள் தொடர்பாக பார்த்தோமானால், இங்கே 3 அலகு, இது ஒன்று, இங்கே டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் என்னத்தான் இங்கே தள்ளுகை அலகாக இங்கே காட்டப்படுத்த போகுது. அப்போ இதில் தள்ளுகை அலகு 3. அடுத்தது பார்த்தோமானால் 2, அடுத்தது 4, இங்கே 2 டபுள் பாண்டுகளும் ஒரு தள்ளுகை அலகாக கருதப்படுகிறது. அதே போன்று HCN-உடையதும் 2ஆக காணப்படும். இந்த ட்ரிபிள் பாண்ட் ஒரு தள்ளுகை அலகாக கருதப்படுகிறது. ரைட், இப்போ நாம் 2 தள்ளுகை அலகுகளை கொண்ட ஒரு மூலக்கூறுட கட்டமைப்பு எவ்வாறு அமையும் என தொடர்பாக பார்ப்போம். இங்கே BeCl2 மூலக்கூறு தரப்பட்டுள்ளது. இங்கே 2 தள்ளுகை அலகுகள் காணப்படுகிறது.
அப்போ இங்கே பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் இங்கே வந்து 2 பீடையும் குளோரினது அணுவிட கருவின் மூலம் பிணைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய கட்டமைப்பு வந்து நேர்கோட்டு வடிவமாக நமக்கு காணப்பட போகுது. லீனியர் ஷேப், நேர்கோடு வடிவமாக காணப்படுது. பிணைப்பு கோணம் வந்து 180 பாகையாக இங்கே காணப்படுகிறது. அதுக்கு மேலதிக உதாரணமாக CO2, இங்கே 2 டபுள் பாண்ட் இருந்தாலும் அது ஒரு தள்ளுகை அலைகள் மூலம் கருதப்படுவதன் மூலம் 2 தள்ளுகை அலைகள் காணப்படுகிறது. அதே போன்று HCN வந்து இங்கே நேர்கோட்டு வடிவத்தை கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஆகவே இவற்றின் பிணைப்பு கோணங்களும் 180 பாகையாக அமையும். அடுத்து 3 தள்ளுகை அலகு கொண்டவை பார்த்தோமானால் முதலாவது வகை 3 பிணைப்பு ஜோடியாக காணப்படும். அடுத்தது 2 பிணைப்பு ஜோடியையும் ஒரு தனிச்சோடியையும் கொண்ட மூலக்கூறுட கட்டமைப்பும் தொடர்பாக இங்கே நாம் ஆராய வேண்டியதாக உள்ளது. முதலாவது நாம் இங்கே பிணைப்பு ஜோடி 3 காணப்படக்கூடிய மூலக்கூறுகளின் கட்டமைப்பு எவ்வாறு அமையும் என்பது பார்ப்போம். இங்கே BF3 தரப்பட்டுள்ளது. ஆகவே இதன் வடிவம் தள முக்கோணமாக காணப்படுகிறது. ட்ரிகனல் பிளானர்ன்னு சொல்லுவோம். தள முக்கோணம், ஒரு தளத்தில் காணப்படக்கூடிய ஒரு முக்கோண ஷேப் உடையதாக காணப்படுகிறது. இதனது கோணம் தொடர்பாக பார்த்தோமானால் 120 பாகையாக காணப்படும். இதுக்கு மேலே உதாரணமாக CH2O, இங்கே C டபுள் பாண்ட் O காணப்படுகிறது. அது ஒரு தள்ளுகை அலகு மூலம் கருதப்படுவதனால் இங்கே 3 பிணைப்பு காணப்படுவதனால் இந்த CH2O மூலக்கூறுட கட்டமைப்பும் தள முக்கோணமாக காணப்படுகிறது. அடுத்து 2 பிணைப்பு ஜோடிகளையும் ஒரு தனிச்சோடியும் கொண்ட மூலக்கூறுகளின் கட்டமைப்பு தொடர்பாக பார்ப்போம். இங்கே SO2 மூலக்கூறு தரப்பட்டுள்ளது. இங்கே சல்ஃபருடன் ஆக்சிஜன்கள் 2 பிணைப்பு காணப்படுவதனால 2 தள்ளுகை அலகும் அதுபோன்று ஒரு தனிச்சோடியானும் காணப்படுகிறது. ஆகவே 3 தள்ளுகை அலகுகள். ஆகவே இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து தள முக்கோணம். இங்கே ஒரு பிணைப்பானது தனிச்சோடி மூலம் இங்கே பிரதியிடப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து பிணைப்புகள் மூலம் கூடுதளவு தள்ளுகையை பிரயோகிப்பதனால் அது வந்து பெண்ட் வடிவமாக கருதப்படுகிறது. அப்போ இந்த பிணைப்பு கோணம் வந்து 120 பாகையை விட குறைவாக காணப்படும். இங்கே உங்களுக்கு கோணங்களின் பெருமானம் முக்கியமல்ல, பிணைப்பு கோணங்களை ஒப்பிட உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து நாம் பார்ப்போம் 4 தள்ளுகை அலகுகளை கொண்ட மூலக்கூறுட கட்டமைப்பு. இங்கே 4 பிணைப்பு ஜோடிகளை கொண்ட மூலக்கூறுகள், அதே போன்று 3 பிணைப்பு ஜோடி, ஒரு தனிச்சோடி, அதே போன்று 2 பிணைப்பு ஜோடிகளும் 2 தனிச்சோடிகள் என்றவாறு 3 வகையில் இங்கே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது 4 பிணைப்பு ஜோடிகளாக காணப்படுகிற மூலக்கூறுகளின் கட்டமைப்பு தொடர்பாக பார்ப்போம். இங்கே CH4 தரப்பட்டுள்ளது. ஆகவே 4 தள்ளுகை அலைகள் காணப்படுகிறது. கார்பன் 4 ஹைட்ரஜனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனது வடிவம் வந்து நான்முகி வடிவம் என அழைக்கப்படுகிறது. இங்கே கோணம் 4 பிணைப்பு கோணங்களும் வந்து சமனானதாக காணப்படும். 109.5 பாகையாக இங்கே காணப்படுகிறது. அடுத்து 3 பிணைப்பு ஜோடிகளையும் ஒரு தனிச்சோடியையும் கொண்ட மூலக்கூறின் கட்டமைப்பு தொடர்பாக பார்ப்போம். இங்கே NH3 தரப்பட்டுள்ளது, அமோனியா. இங்கே 3 பிணைப்பு ஜோடிகளும் ஒரு தனிச்சோடி இலத்திரனும் காணப்படுகிறது. ஆகவே இங்கே 4 தள்ளுகை அலகு என்பதனால் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் வந்து நான்முகியாக காணப்படும். இங்கே ஒரு பிணைப்பானது தனிச்சோடி மூலம் பிரதியிடப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே தனிச்சோடி இலத்திரன்கள் பிணைப்பு ஜோடி மூலம் கூடுதலான அளவு தள்ளுகையை பிரயோகிக்க போகும். ஆகவே இதனது வடிவம் வந்து மூலக்கூற்று கேத்திர கணித வடிவம் முக்கோண கூம்பகமாக காணப்படுகிறது. இந்த பிணைப்பு கோணம் தொடர்பாக பார்த்தோமானால் இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் பிணைப்பு ஜோடிகள் மூலம் கூடுதலான தள்ளுகையை பிரயோகிப்பதனால் பிணைப்பு கோணமானது நான்முகி வடிவத்தில் காணப்படக்கூடிய பிணைப்பு கோணத்தை விட குறைவானதாக காணப்படும். அதாவது 109.5 பாகையை விட குறைவானதாக காணப்படும். 4 தள்ளுகை அலகுகளை கொண்ட மூலக்கூறுகளின் இறுதியாக 2 பிணைப்பு ஜோடிகளையும் 2 தனிச்சோடிகளும் தொடர்பாக பார்ப்போமானால் இங்கே H2O மூலக்கூறு தரப்பட்டுள்ளது. இங்கே 2 பிணைப்பு ஜோடிகளும் 2 தனிச்சோடிகள், மைய அணுவில் ஆக்சிஜனில் காணப்படக்கூடிய 2 தனிச்சோடிகளும் தரப்பட்டுள்ளது. இதனது இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் நான்முகி. இதனது மூலக்கூற்று கேத்திர கணிதம் வந்து பெண்ட் ஷேப்பாக காணப்படுகிறது. இங்கே 2 ஹைட்ரஜன், ஆக்சிஜனுடன் இணைக்கப்பட்டுள்ள 2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுடன் காணப்படக்கூடிய தனிச்சோடி இலத்திரன்கள் 2 இங்கே காட்டப்பட்டுள்ளது. ஆக இங்கே 4 தள்ளுகை அலகுகளில் 2 பிணைப்பு ஜோடிகள் வந்து இந்த H2O மூலக்கூறில் 2 தனிச்சோடிகள் மூலம் பிரதியிடப்பட்டிருக்கிறது. இதனது வடிவம்
பென்ட் வடிவம் என அழைக்கப்படுகிறது. இங்கே 2 தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படுவதனால் இந்த 2 தனிச்சோடி இலத்திரன்களும் பிணைப்புச் ஜோடிகள் மீது கூடுதலான அளவு தள்ளுகையை பிரயோகிப்பதனால் அதனது பிணைப்பு கோணம் 109 பாகை விட குறைவாக காணப்பட போகிறது. இந்த 3 கட்டமைப்புகளை பார்த்தோமானால் முதலாவது நான்முக அமைப்பின் பிணைப்பு கோணம் 109.5 பாகையாக காணப்படுகிறது. 4 அலகுகளில் ஒரு தனிச்சோடி இலத்திரன் காணப்படுகிற வேளை பிணைப்பு கோணம் 109 விட குறைவாக காணப்படுகிறது. அண்ணளவாக 107 பாகையாக காணப்படுகிறது. அதே இது 2 பிணைப்பு ஜோடிகள் காணப்படுகிற வேளை பிணைப்பு கோணம் இன்னும் சிறிதாக காணப்படும். அண்ணளவாக 105 பாகையாக காணப்படுகிறது. இதிலிருந்து நீங்கள் விளங்க வேண்டியது என்னவென்றால் தனிச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிற வேளை பிணைப்பு கோணங்களின் பெருமானம் குறைந்து கொண்டு செல்லும். ஏனெனில் தனிச்சோடி இலத்திரன்களின் தள்ளுகை அதிகமானதினால் பிணைப்பு ஜோடிகள் மீது கூடுதலான அளவு தள்ளுகையை பிரயோகிப்பதனால் அங்கே பிணைப்புகளுக்கு இடைப்பட்ட கோணம் குறைகின்றது. இங்கே நீங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் செலுத்த வேண்டும். இங்கே SO2 மூலக்கூறு, அதாவது 2 பிணைப்பு ஜோடியையும் ஒரு தனிச்சோடி 3 தள்ளுகை அலகை கொண்ட SO2 மூலக்கூறினது வடிவமும் கோணல் வடிவம். அதே போன்று 4 தள்ளுகை அலகுகளை கொண்ட 2 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி கொண்ட H2O மூலக்கூறின் வடிவமும் கோணல் வடிவம். அப்போ இந்த 2 கோணல் வடிவமாக காணப்பட்டாலும் அவற்றின் பிணைப்பு கோணம் பெருமானம் வேறுபடுகிறது. SO2 மூலக்கூறின் கோணம் H2O மூலக்கூறின் பிணைப்பு கோணத்தை விட அதிகமாக காணப்படுகிறது. அண்ணளவாக 116 பாகையாக காணப்படுகிறது. இங்கே H2O மூலக்கூறில் அண்ணளவாக 105 பாகையாக காணப்படுகிறது. இங்கே உங்களுக்கு கோணங்களின் பெருமானம் முக்கியமில்லை, இந்த கோணங்களை ஒப்பிடுவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுவரை 4 தள்ளுகை அலகுகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். இப்போது 5 தள்ளுகை அலகை கொண்ட மூலக்கூறுகளின் 3D ஸ்ட்ரக்சர் தொடர்பாக பார்ப்போம். 4 தள்ளுகை அலகை கொண்ட மூலக்கூறுகளை போன்று இங்கேயும் வகைகள் காணப்படுகிறது. அதாவது 5 பிணைப்பு ஜோடிகளை கொண்ட மூலக்கூறுகளின் கட்டமைப்பு, அடுத்ததாக 4 பிணைப்பு ஜோடிகளையும் ஒரு தனிச்சோடிகளையும் கொண்ட மூலக்கூறுகளின் கட்டமைப்பு, அதே போன்று 3 பிணைப்பு ஜோடிகளையும் 2 தனிச்சோடிகளையும் கொண்ட கட்டமைப்பு தொடர்பாக இங்கே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முதலாவதாக நாம் 5 பிணைப்பு ஜோடிகளை கொண்ட மூலக்கூறுகளின் மூலக்கூற்று கேத்திர கணித வடிவம் எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பாக பார்ப்போம். இங்கே PCl5 தரப்பட்டது. PCl5 பாஸ்பரஸை சூழ 5 குளோரின் அணுக்கள் காணப்படுகிறது. இதனது வடிவம் முக்கோண இருகும்பகம் ஆக காணப்படுகிறது. நீங்கள் இங்கே டாப் வியூவில் பார்க்கலாம், ஒரு முக்கோணம் தள முக்கோணம் ஒன்று காணப்படுகிறது. அப்போ ஒரு முக்கோணத்தை அடியாக கொண்ட 2 கூம்பகங்களை நாம் இணைத்தால் எப்படி ஷேப் வருமோ அந்த ஷேப் இங்கே கிடைக்கப்பெறுகிறது. இதைத்தான் முக்கோண இருகும்பகம் என்று நாம் அழைப்போம். இதனது பிணைப்பு கோணம் தொடர்பாக பார்த்தோமானால் 90 பாகை, அதே போன்று நடு அச்சு வழியே 180 பாகையாக காணப்படும். டாப் டவுன் வியூவில், அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கின்ற வழி அந்த தள முக்கோணத்தின் பாகை 120 பாகையாக காணப்படுகிறது. அடுத்து 4 பிணைப்பு ஜோடிகளையும் ஒரு தனிச்சோடியும் கொண்ட மூலக்கூறுகளின் மூலக்கூற்று கேத்திர கணித வடிவம் எவ்வாறு அமையும் என்பது பார்ப்போம். இங்கே SO4 மூலக்கூறு தரப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கள் என்றால் தனிச்சோடி இலத்திரன்கள் நடு அச்சின் வழியே காணப்படுகிறது. இந்த அமைப்பில் தனிச்சோடி இலத்திரன் காணப்படாது. ஏனெனில் இங்கே தனிச்சோடியானது 3 பிணைப்பு ஜோடிகளுடன் தள்ளுகை ஏற்படுத்த வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. அப்போ இந்த அமைப்பை தனிச்சோடி இலத்திரன்கள் விரும்பாது. ஏனெனில் அது எங்கே குறைந்த அளவு தள்ளுகை பிரயோகிக்க முடியுமாக காணப்படுகிறதோ அந்த அமைப்பை தான் தெரிவு செய்து கொள்ளும். ஆகவே இந்த அமைப்பை விட இந்த அமைப்பில் தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படும். இங்கே 2 பிணைப்பு ஜோடிகளுடன் மாத்திரம் இங்கே தனிச்சோடி இலத்திரன்கள் தள்ளுகை பிரயோகிக்க இலகுவாக இருக்கும். இந்த SO4ல 4 பிணைப்பு ஜோடிகளும் ஒரு தனிச்சோடியும் இங்கே காணப்படுகிறது. இங்கே 5 தள்ளுகை அலகு காணப்படுவதனால் இதன் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் முக்கோண இருகும்பகம். இங்கே தனிச்சோடி ஒன்று காணப்படுவதனால் அது சீசோ வடிவம் என அழைக்கப்படுகிறது. அங்கே பிணைப்பு கோணம் தொடர்பாக பார்த்தோமானால் இங்கே தனிச்சோடி ஒன்று பிணைப்பு ஜோடிகள் மூலம் கூடுதலான அளவு தள்ளுகையை பிரயோகிக்கும்.
அப்போ இந்த தள்ளுகையை பிரயோகிப்பதனால் இந்த நடு அச்சு வந்து ஏற்கனவே 180 பாகையாக இருந்தது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் 180 பாகையாக இருக்காது, குறைந்த அளவில் காணப்படும். 180 பாகையை விட குறைவானதாக காணப்படும். அடுத்த இந்த பிணைப்பு கோணத்தை பார்த்தோம்னா நடு அச்சின் வழியையும் பக்க பிணைப்பையும் பார்த்தோமானால் அது 90 பாகையை விட குறைவானதாக காணப்படும். டாப் டவுன் வியூவில் பிணைப்பு கோணம் பார்த்தோமானால் இங்கே தனிச்சோடி இலத்திரன்கள் இந்த பிணைப்பு ஜோடிகளின் மூலம் கூடுதலான அளவு தள்ளுகை பிரயோகிப்பதனால் இங்கே 120 பாகையை விட குறைந்த அளவான பிணைப்பு கோணம் இங்கே காணப்படக்கூடும். அடுத்ததாக 3 பிணைப்பு ஜோடிகளையும் 2 தனிச்சோடிகளையும் கொண்ட மூலக்கூறுகளின் மூலக்கூற்று கேந்திர கணித வடிவம் தொடர்பாக பார்ப்போம். இங்கே ClF3 தரப்பட்டுள்ளது. 3 பிணைப்பு ஜோடிகளும் 2 தனிச்சோடிகளும் இங்கே தரப்பட்டுள்ளது. இங்கே நீங்கள் காணலாம் 2 தனிச்சோடிகளும் 2 பிணைப்பு ஜோடிகளும். நடு அச்சின் வழியே பார்க்கின்ற வேளை இங்கே 2 பிணைப்புகள் வந்து 2 பிணைப்புகள் வந்து இங்கே 2 தனிச்சோடிகள் மூலம் பிரதியிடப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இங்கே 5 தள்ளுகை அலகு காணப்படுகிறது. இதனது வடிவம் T ஷேப் என அழைக்கப்படுகிறது. இங்கே 2 தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படுவதனால இந்த பிணைப்பு ஜோடிகள் மூலம் கூடுதலான அளவு தள்ளுகையை பிரயோகிக்கும். ஆகவே இங்கே 180 பாகையை விட குறைந்த அளவு பிணைப்பு கோணம் இங்கே காணப்படும். அதே போன்று பிணைப்பு ஜோடிகளுக்கு இடையிலான கோணத்தை பார்த்தோமானால் 90 பாகையை விட குறைவானதாக காணப்படும். ஏனெனில் இங்கே தள்ளுகை விசை காணப்படுவதனால் 90 பாகையை விட குறைவாக காணப்படும். அடுத்ததாக 2 பிணைப்பு ஜோடிகளையும் 3 தனிச்சோடிகளையும் கொண்ட மூலக்கூறுகளின் வடிவம் எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம். இங்கே XeF2 தரப்பட்டுள்ளது. இந்த மூலக்கூறில் 2 பிணைப்பு ஜோடிகளும் 3 தனிச்சோடிகளும் காணப்படுகிறது. அதன் கட்டமைப்பை நீங்கள் இங்கே காணலாம். இங்கே தனிச்சோடி இலத்திரன்கள் ஒரு அச்சு பற்றி கிளவுடாக பறந்து காணப்படும். ஆகவே இதனது வடிவம் வந்து நேர்கோட்டு வடிவமாக இங்கே காணப்படுகிறது. இதனது வடிவம் லீனியர் ஷேப். பிணைப்பு கோணம் 180 பாகையாக காணப்படும். அடுத்து 5 தள்ளுகை அலகை கொண்ட மூலக்கூறுகளின் கட்டமைப்பை ஒரு சமரியாக பார்ப்போம். இங்கே 5 பிணைப்பு ஜோடிகளை கொண்டதாக காணப்பட்டால் அது முக்கோண இருகூம்பகம். இது 5 தள்ளுகை அலகை கொண்ட மூலக்கூறுகளின் இலத்திரன் சோடி கேந்திரகணித வடிவமாக காணப்படுகிறது. அதே போன்று ஒரு தனிச்சோடியையும் 4 பிணைப்பு ஜோடிகளையும் கொண்ட மூலக்கூறுகளின் மூலக்கூற்று கேந்திரகணித வடிவம் சீசோ வடிவம். அதே போன்று 3 பிணைப்பு ஜோடிகளையும் 2 தனிச்சோடிகளையும் கொண்டால் T ஷேப். 2 பிணைப்பு ஜோடிகளையும் 3 தனிச்சோடிகளையும் கொண்டால் அது நேர்கோட்டு வடிவமாக காணப்படுகிறது. ஓகே, இப்போ நாம் 6 தள்ளுகை அலகுகளை கொண்ட மூலக்கூறுகள கட்டமைப்பு தொடர்பாக பார்ப்போம். அதில் முதலாவது 6 பிணைப்பு ஜோடிகளை கொண்ட மூலக்கூறுகள். இங்கே SF6 தரப்பட்டுள்ளது. சல்ஃபரை சூழ 6 புளோரின் அணுக்கள் காணப்படுகிறது. நீங்கள் இங்கே அதை காணலாம். இதனது வடிவம் ஒக்டாஹெட்ரல் என்று அழைக்கப்படுது. நாட்சதுர இரு கூம்பகம் அல்லது எண் கூம்பகம் என இந்த கட்டமைப்பு அழைக்கப்படுகிறது. இதில் பிணைப்பு கோணங்கள் தொடர்பாக பார்த்தோமானால் 90 பாகையாக காணப்படும். நடு அச்சுக்கும் தள அச்சுக்கும் இடையிலான கோணம் 90 பாகையாக காணப்படுது. தள்ள அச்சுக்கு இடையிலே பார்த்தோமானால் அதன் கோணமும் 90 பாகையாக காணப்படுகிறது. அடுத்து 5 பிணைப்பு ஜோடிகளையும் ஒரு தனிச்சோடியையும் கொண்ட மூலக்கூற்றின் கேந்திரகணித வடிவம் தள சதுர கூம்பகமாக காணப்படுகிறது. IF6 தரப்பட்டுள்ளது. 5 பிணைப்பு ஜோடிகளும் ஒரு தனிச்சோடி அயோடினில் காணப்படுகின்ற ஒரு தனிச்சோடியும் இங்கே காணப்படுகிறது. அதன் மூலக்கூற்று கட்டமைப்பு இங்கே நீங்கள் காணலாம். இங்கே தனிச்சோடி இலத்திரன் காணப்படுவதனால் பிணைப்பு ஜோடிகளை இந்த தனிச்சோடியானது தள்ளும், கூடிய அளவில் தள்ளும். ஆகவே இதனது கட்டமைப்பு தள சதுர கூம்பகமாக காணப்படுது. இதன் பிணைப்பு கோணம் தொடர்பாக பார்த்தோமானால் இங்கே தனிச்சோடி இலத்திரனானது பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை கூடிய அளவு தள்ளும். கூடிய அளவு தள்ளுவதனால் அந்த பிணைப்பு கோணம் 90 பாகையை விட குறைவானதாக காணப்படும். அடுத்து 4 பிணைப்பு ஜோடிகளையும் 2 தனிச்சோடிகளையும் கொண்ட மூலக்கூறுகளின் 3D ஸ்ட்ரக்சர் தொடர்பாக பார்ப்போம். இங்கே XeF4 தரப்பட்டுள்ளது. இங்கே Xe சூழ 4 புளோரின்களும் 2 தனிச்சோடிகளும் காணப்படுகிறது. அதன் கட்டமைப்பை நீங்கள் இங்கே காணலாம்.
இங்கே 4 ஃப்ளோரின் அணுக்கள் காணப்பட்டுள்ளது. அதே போன்று எக்ஸியில் மேலதிகமாக காணப்படுகிற தனிச்சோடி இலத்திரன்கள் இவ்வாறானதாக காணப்படுகிறது. இதனது கட்டமைப்பு மூலக்கூற்று கேத்திர கணித வடிவம் தள சதுரமாக காணப்படும். பிணைப்பு கோணம் தொடர்பாக பார்த்தோமானால் டாப் வியூவில் நம்ம பார்க்குற நேரம் இந்த 4 பிணைப்புகளுக்கு இடைப்பட்ட கோணம் 90 பாகையாக இருக்கும். 6 தள்ளிகை அலகுகளை கொண்ட மூலக்கூறுகளின் கட்டமைப்பு தொடர்பாக ஒரு சமரி பார்ப்போம். 6 தள்ளிகை அலகுகளும் பிணைப்பு ஜோடிகளாக காணப்பட்டால் அவற்றின் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் நாட்சதுர இரு கூம்பகமாக காணப்படுகிறது, எண் கூம்பகமாக காணப்படும். அதே போன்று இங்கே தனிச்சோடிகள் காணப்படின் அவற்றின் மூலக்கூற்று கேத்திர கணித வடிவமானது ஒரு தனிச்சோடி காணப்பட்ட தள சதுர கூம்பகமாகவும் 2 தனிச்சோடிகள் காணப்படின் தள சதுரமாகவும் காணப்படுகிறது. ரைட், மீண்டும் ஒரு முறை நாம் இந்த மூலக்கூற்று கட்டமைப்புகள் தொடர்பாக பார்ப்போம். 2 தள்ளுகை அலகெனின் நேர்கோட்டு வடிவமாக காணப்படும். உதாரணம் கார்பனீரோட்சைட். 3 தள்ளுகை அலகுகளெனின் 3 பிணைப்பு ஜோடியாக காணப்பட்டால் தள முக்கோணம் BCl3 SO2 போன்ற உதாரணமாக காணப்படும். ஒரு தனிச்சோடி இலத்திரம் காணப்பட்டால் கோணல் வடிவம் அல்லது V ஷேப் எனப்படும். உதாரணம் SO2 NO2- O3 போன்ற இந்த கோணல் வடிவமாக காணப்படும். 2 தனிச்சோடி இலத்திரன்களையும் ஒரு பிணைப்பு ஜோடியும் காணப்பட்டால் அது நேர்கோட்டு அமைப்பாக காணப்படும். உதாரணம் O2 மூலக்கூறு. அடுத்தது 4 தள்ளுகை அலகு காணப்படின் அதன் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் நான்முகி. உதாரணம் CH4 SO4 காணப்படும். இவற்றில் 3 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் காணப்பட்டால் முக்கோண கூம்பகம். உதாரணம் NH3. அதே போன்று 2 தனிச்சோடிகளையும் 2 பிணைப்பு ஜோடிகளையும் காணப்பட்டால் கோணல் வடிவமாக காணப்படும். 3 தனிச்சோடிகளையும் ஒரு பிணைப்பு ஜோடியையும் கொண்ட மூலக்கூறுகள் நேர்கோட்டு வடிவத்தில் காணப்படும். உதாரணம் HCl காணப்படும். அதே போன்று 5 தள்ளுகை அலகுகள் காணப்படின் முக்கோண இருகூம்பகமாக காணப்படும். இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் முக்கோண இருகூம்பகம். உதாரணம் PCl5. இங்கே 5 தள்ளுகை அலகுகளில் 4 பிணைப்பு ஜோடியையும் ஒரு தனிச்சோடியும் கொண்டிருந்தால் அதன் வடிவம் சீசோ வடிவம் என அழைக்கப்படுகிறது. உதாரணம் SF4. அதே போன்று 2 தனிச்சோடிகளையும் 3 பிணைப்பு ஜோடிகளையும் கொண்ட மூலக்கூறுகள் T ஷேப்பாக காணப்படுகிறது. உதாரணம் ClF3. அடுத்ததாக 3 தனிச்சோடிகளையும் 2 பிணைப்பு ஜோடிகளையும் கொண்ட மூலக்கூறு நேர்கோட்டு வடிவமாக காணப்படுகிறது. உதாரணம் I3- இதற்கு உதாரணமாக காணப்படுகிறது. அடுத்ததாக 6 பிணைப்பு ஜோடிகளை கொண்ட மூலக்கூறுகளின் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் எண்முகி அல்லது நாட்சதுர இரு கூம்பகமாக காணப்படுகிறது. உதாரணம் SF6. இவற்றில் ஒரு தனிச்சோடியும் 5 பிணைப்பு ஜோடியும் காணப்பட்டால் அதன் வடிவம் தள சதுர கூம்பகமாக காணப்படும். உதாரணம் ClF5. இவற்றுள் 2 தனிச்சோடிகளும் 4 பிணைப்பு ஜோடிகளும் காணப்படின் அதற்றின் வடிவம் தள சதுரமாக காணப்படும். உதாரணம் ICl4- காணப்படுகிறது. அதேபோன்று 7 தள்ளுகை அலகுகள் காணப்பட்டால் ஐங்கோண இருகூம்பகமாக காணப்படும். அதற்கு உதாரணம் IF7 காணப்படுகிறது. ரைட், இப்போ நாம் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பார்ப்போம். இங்கே XeO2F2 லூயின் கட்டமைப்பு, இலத்திரன் சோடி கேத்திர கணித மூலக்கூற்று வடிவம் ஆகியவற்றை இங்கே கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது இந்த மூலக்கூறின் லூயின் கட்டமைப்பு பார்த்தோமானால் இவ்வாறானதாக காணப்படும். இங்கே ஏற்கனவே போன லெசனில் ஒரு மூலக்கூறுக்கு லூயின் கட்டமைப்பு எவ்வாறு எழுத வேண்டும் என்பது தொடர்பாக கற்றிருந்தோம். ஆகவே இதை நீங்கள் வரைந்து கொள்ளலாம். அப்போ இங்கே பார்த்தீங்களானால் இந்த மூலக்கூறில் காணப்படக்கூடிய தள்ளுகை அலகுகள் எத்தனை? 1 2 3 4. இங்கே 2 இரட்டை பிணைப்புகள் ஒரு தள்ளுகை அலகாக கருதப்படும். ஆகவே இது ஒரு தள்ளுகை அலகு, இது ஒரு தள்ளுகை அலகு. ஆக மொத்தம் இங்கே 2 4 பிணைப்பு ஜோடிகளும் ஒரு தனிச்சோடியும் காணப்படுது. ஆகவே மொத்தமாக எத்தனை தள்ளுகை அலகுகள் காணப்படுகிறது? 5 தள்ளுகை அலகுகள் காணப்படுகிறது. ஆகவே இதன் இலத்திரன் சோடி கேத்திர கணித முக்கோண இருகூம்பகமாக காணப்படும். இதன் மூலக்கூற்று கேத்திர கணித வடிவம் தொடர்பாக பார்த்தோமானால் இங்கே பிணைப்பு ஜோடி 4, தனிச்சோடி 1. ஆகவே இதன் மூலக்கூற்று கேத்திர கணிதம் ஒரு குலைந்து நான்முகி அல்லது சீசோ வடிவமாக காணப்படும். பிணைப்பு கோணங்கள் தொடர்பாக ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். இங்கே pH4+, pH3, pH2- ஆகியவற்றின் HPH பிணைப்பு கோணம் ஒப்பிட கேட்கப்பட்டுள்ளது. இங்கே pH4+ லூயின் கட்டமைப்பு இவ்வாறானதாக காணப்படும்.
அப்போ இங்கே தள்ளுகை அலகுகள் 4, பிணைப்பு ஜோடி 4, தனிச்சோடி இல்லை. ஆகவே மூலக்கூற்று வடிவம் நான்முகி வடிவம். பிணைப்பு கோணம் நாம் θ1 என எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக pH3 லூயின் கட்டமைப்பு இவ்வாறான காணப்படுகிறது. இங்கே தள்ளுகை அலகுகள் 4, ஆனால் பிணைப்பு ஜோடி 3 காணப்படுகிறது. ஒரு தனிச்சோடி இலத்திரன் காணப்படுகிறது. அப்போ இந்த மூலக்கூற்று கேத்திர கணித வடிவம் இங்கே முக்கோண கூம்பகமாக காணப்படும். இங்கே பிணைப்பு கோணம் θ2 என இங்கே காணப்பட்டுள்ளது. இந்த பிணைப்பு கோணமானது 109 பாகையை விட குறைவானதாக காணப்படும். அண்ணளவாக 107 பாகையாக காணப்படும். அடுத்ததாக pH2- உடைய லூயின் கட்டமைப்பு இவ்வாறானதாக காணப்படும். இங்கே பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் 2, தனிச்சோடி 2, மூலக்கூற்று கேத்திர கணித வடிவம் கோணல் வடிவம். இங்கே பிணைப்பு கோணம் θ3 என தரப்பட்டுள்ளது. இந்த கோணமானது 109 பாகையை விட மிக மிக குறைவானதாக காணப்படும். மண்ணளவாக 105 பாகையாக காணப்படுகிறது. இப்போ இந்த 3 மூலக்கூறுகளினதும் பிணைப்பு கோணம் தொடர்பாக பார்த்தோமானால் θ1, θ2, θ3 இதில் உங்களுக்கு தெரியும் தனிச்சோடி இலத்திரன் எண்ணிக்கை அதிகரித்தால் பிணைப்பு கோணங்களோட பெருமானம் குறையும். ஏன்? தனிச்சோடி இலத்திரனானது கூடுதலான தள்ளுகையை பிரயோகிக்கும். அப்போ இந்த θ1 பிணைப்பு கோணம் கூடுதலாக காணப்படும். ஒரு தனிச்சோடி காணப்படுற பிணைப்பு கோணம் குறைவாக காணப்படும். 2 தனிச்சோடிகள் காணப்படுகிற மூலக்கூறு பிணைப்பு கோணம் மிக குறைவானதாக காணப்படும். அப்போ θ1 பெரிது, θ2 அதை விட θ3 சிறிதாக காணப்படும்.